ஒளித்து வைத்து விளையாட்டு 1997இல் நிகழ்ந்த சுதந்திர பொன் விழாவின் பொழுது கல்கி வெளியிட்ட சிறப்பு மலருக்கு அறிவுரை வழங்க வாய்ப்பு ஏற்பட்டது. தன்னுடைய பழைய கோப்புகளில் அலசி அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்து அதில் வந்தன. 1972இல் மகாபெரிய சுவாமிகள் அறிவுரை அருளிய உடனேயே கல்கியில் அதை பிரசுரிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சுருகலான மூலத்தை ஒரு நாள் முழுவதும் செலவிட்டு முழு வடிவமாக உருவாக்கினார். அப்பொழுது பிற்பாடு திருத்தமாக நினைவுக்கு வரும் என்று ஆசி அளித்திருந்ததன் பலனாக அறிவுரையை முற்றிலும் அவரது இலக்கண ரீதியான வாய்மொழியிலேயே மனத்திற்கு வந்து அதை எழுத்தில் வடித்தார். இப்பொழுது கோப்புகளில் தேடிய பொழுது துரதிர்ஷ்டவசமாக அந்த நல்லுறவு பெற்ற முழுமையும் கிடைக்கவில்லை. எனினும் அதில் சற்று நல்ல திருத்தமாக கருக்கல் மூலப்பிரதியானது அகப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு உரையின் புனர் நிர்மாணத்தில் இறங்கினார் ஆசிரியர். அருள்வன்மையின் மேலும் சுமார் 3/4 பங்குக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடித்தது. அதாவது சுவாமிகளின் உரையை அருளி 1/4 நூற்றாண்டு கடந்துவிட்ட பொழுதிலும் அன்று செய்த ஆசியின் சக்தியால் சுமார் 3/4 பங்கு உரை தடதடவென்று அவருடைய மொழியிலேயே மனதிற்குள் வந்துவிட்டது. எனினும் துரதிர்ஷ்டம் என்னவெனில் சுமார் 3/4 பங்குதான் இப்படி வந்ததே தவிர பாக்கி 1/4 பங்கிற்கு ஒத்துழையாமை செய்தது. மூலப்படிவம் கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்ததால் அந்த பாகங்கள் புரியவில்லை. அதனால் அதை மற்ற குறிப்புகளிலிருந்தும் தெய்வத்தின் குரலுக்காக அவர் தொகுக்கும் பொழுது தங்கு தடையின்றி மடமடவென்று மடை திறந்த வெள்ளமாக அங்கு வந்து குவிந்தது. அதனால் தெய்வத்தின் குரலில் 7ஆம் பகுதியில்தான் அந்த உரை முழு வடிவில் வெளிவர வேண்டும் என்ற திருவுள சங்கல்பத்தினால்தான் அவர் சுதந்திர பொன்விழாவின் போது அந்த உரையின் சில பகுதிகளை ஒளித்து வைத்து விளையாடினார் போலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.